தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தண்ணீரை பீச்சியடித்து போராட்டக்காரர்களை கலைக்கக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை இளைஞர் காங்கிரசார் மேற்கொண்டார்கள். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியும் தண்ணீரை பீச்சியடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளையும் காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரசின் போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டு போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தண்ணீரை பீச்சியடித்தும் அதே நேரத்தில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கலைத்த அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஏற்கனவே கேரளாவில் இந்த மலையாள திரையுலகில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் புணர்ச்சியல் தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே பூதாகாரம் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தற்போது சிபிஎம் ஆட்சியில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாக சிபிஎம்க்கு அவர் ஆதரவு வழங்கி வருகிறார் PV அன்வர். அவர் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு தான் தற்போது பூதாகரமாக இருக்கிறது. அதே போல அரசானது உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்வர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தொடர்பான உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு தொடர்ச்சியாக தற்போது இளைஞர் காங்கிரசினர் சட்டப்பேரவை முன்பு பெரும் அளவில் கூடி அங்கு முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தற்போது கேரள காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்தும் லக்கி சார்ஜ் நடத்தியும் தற்போது அவர்களை கலைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல இந்த தடியடியில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அடுக்கடுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு பிரச்சனைக்கும் அடுத்த பிரச்சனையாக பல பிரச்சனைகள் உருவெடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி கேரளாவில் இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி எடுத்தும் அவர்களை கலைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.